அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வெங்காயம் வணக்கணும் அப்படியே அதை மிக்சியில் போடணும். நம்ம வணக்கின வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா இஞ்சி பூண்டு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை அரைச்சோம், இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போடணும். இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு எடுக்கணும். கொஞ்சம் இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல பதம், இந்த பதம் வந்ததும் எடுத்துடணும். ஆனால் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கணும். எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு போடணும். அதில் 2 ஸ்பூன். அப்புறம் எதுக்குமா அவ்வளோ அரைச்சிங்க? அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இல்லை இஞ்சி பூண்டு அவ்வளோதான் போட்டிங்க, ஏன் அப்புறம் அவ்வளோ அரைச்சிங்க? நாளைக்கு எடுத்துக்கலாம். ஓ அப்படியா, இது பாதி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. இங்கே எவ்வளோ கிலோ மட்டனுக்கு இந்த இஞ்சி பூண்டு? 1 கிலோ. 1 கிலோ மட்டனுக்கு அந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும்தான். நல்லா நிறைய. சரி, போட்டு நல்லா கிண்டிட்டு இது வணங்கிடுச்சு. பிடிக்க விடாமல் கிண்டிட்டு இவ்வளோ இஞ்சி பூண்டு பாக்கி இருக்குது. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் இன்னும் 2 ஸ்பூன் இருக்குமா அதில்? ஆமாம். 4 ஸ்பூன் பண்ணி 2 ஸ்பூன் தான் போட்டிங்க 1 கிலோ மட்டனுக்கு. சூப்பர். இப்போ வந்து மட்டனை இதில் போடணும். மட்டன் இதில் போடணும். கழுவி வச்ச மட்டனை போடணும். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுனீங்க, அது பரவாயில்லையா? பிடிக்காதா? இல்லை, இதுலேயே இருக்குமே மட்டன்லேயே என்ன? சூப்பர். கிண்டிட்டு இல்லைன்னா இஞ்சி அடியில் பிடிச்சிக்கலாம். ஆகிடுச்சு. அதிலே இருக்கும் தண்ணி, அந்த தண்ணியிலே வணங்கிடுச்சு. வணங்கினாலும் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி பவுடர் எல்லாம் இதில் போடணும். இது வந்து 1 கிலோவுக்கு நமக்கு காரம் வேணுங்கிற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டேன். கொத்தமல்லி பவுடர் அது 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் அது வந்து
ஒரு 3 ஸ்பூன் போடணும். இதுவும் நிறைய அரைச்சி வச்சிங்க இதுக்கு நாளைக்கு. சரி 3 ஸ்பூன் 1 கிலோ மட்டன் போட்டுட்டு கொஞ்சம் திக்னஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணும்னா. இப்போ என்ன செய்யணும், மட்டன் நல்லா வேகணும், அதுக்காக வந்து தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். நீங்கள் வந்து இதுலேயே வேகிறதா இருந்தால் தண்ணி நிறைய போடணும், குக்கரில் வைக்கிறதா இருந்தால் தண்ணி கம்மியாக போடணும். எது ஈஸி, இதுவா குக்கரா? குக்கரில் வைக்கிறது தான் ஈஸி, சீக்கிரம் வந்துடும். அப்புறம் நீங்கள் குக்கரில் வைக்கல? இனிதான் குக்கரில் போடணும். நல்லா வணக்கி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ இதை அப்படியே குக்கரில் எடுத்து வச்சோம்னா சரி. இப்போ வந்து உப்பு போடணும். ரொம்ப கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனீங்க? குக்கரில் வைக்கிறதா இருந்தால் தண்ணி கம்மியாக போடணும். இதுலேயே வேகிறதா இருந்தால் இப்போ இன்னும் தண்ணி போடணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ குக்கரில் வச்சோம்னா நமக்கு கேஸும் சிக்கன் நல்லாவும் வெந்துடும். கேஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை, எது டேஸ்ட்டாக வருதோ அதுதான். இதில் குக்கரில் வச்சா நல்லா வெந்துடும். 5 நிமிஷமாக கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். வச்சா நல்லா வெந்துடும். என்ன அனலில் இருக்குது? அனல் வந்து ஃபுல்லாக தான் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க? 5 நிமிஷமாக ஃபுல்லாக வச்சுருந்தீங்க. ஆமாம், நல்லா கொதி வந்துடுச்சு.